கொலேசேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. கொலேசேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரை. ஞானஸ்நானத்தினாலே அவருடைய கூட அடக்கப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை ஆனாலும் உங்கள் மாம்ச இருக்க சேதனம் இல்லாமலேயும் மனிதர்களால் இருந்து உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் மற்றவர்களால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை வைத்து அதை நடுவீராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்து கொண்டு வெளியிடமான கோலாட்டி அவர்கள் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார் என்றார் என்பதை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால நேரத்திலே உண்டாவதாக. இந்த நாட்கள் நாம் ஆண்டவருடைய சிலுவையை தியானிக்கிற இந்த லெந்து நாட்களாக காணப்படுகிறது. எனவே நாம் சிலுவையை தியானித்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நேரம் தருகிறாரோ ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் தம்முடைய மரணத்தின் நினைவுறுதலையும் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையையும் அவருடைய இரட்சிப்பின் மகிமையையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி வருகிறார். யார் யாரெல்லாம் அவருடைய மகிமையை தேடி அவருடைய வல்லமையை தேடி அவருடைய விடுதலையை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாசித்த இந்த பகுதியில சிலுவை என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அங்கே சிலுவையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு விரோதமாக கட்டளைகளால் வைக்கப்பட்ட விபரீதங்களை ஆண்டவர் முறியடித்து போட்டு அவைகளை சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிலுவை என்பது அது ஒரு நிந்தையின் அடையாளம், அவமானத்தின் அடையாளம், பரியாசத்தின் அடையாளம், எல்லா விதமான துக்கம் நிறைந்த துக்கத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் சிலுவையை தான் தேர்ந்தெடுத்தார். இதற்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்டு சகலத்துக்கும் விடுதலை உருவாக்கும்படியாக அவர் சிலுவையிலே பாடுபட்டார். சிலுவையை அநேக ஒப்புமைகள் மூலமாக நாம் தியானிக்க முடியும். இந்த நாளிலும் சிலுவையை ஒரு அடையாளத்துக்கு ஒப்பிட்டு நாம் தியானித்து அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். சிலுவை என்று சொல்லும் போது அது ஒரு மரசிலை கிடைமட்டமாக சிலுவை வைக்கப்படும் போது அது ஒரு கற்பனையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பாலம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, ஆற்றின் குறுக்காக வைக்கப்பட்ட பாலத்தை ஒப்புமைப்படுத்தி நாம் பார்க்க முடியும். சில பாலங்கள் பெரிய ஆற்று பாலங்கள் மேலாக நின்று ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் நின்று நாம் ஒரு போட்டோ எடுப்போம் என்று சொன்ன அந்த ஆறை கடந்து போகிற அந்த ஆற்றின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பாலம் ஒரு சிலுவை வடிவத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலுவைக்கு ஆங்கிலத்திலே கிராஸ் என்று சொல்லப்படுது. கிராஸ் என்று சொன்னா ஆங்கிலத்தில் என்னத்த கிராஸ் பெருக்கிறது தான் கிராஸ் சொல்லுவாங்க. சிலுவை என்ன சொல்லுவாங்க? பிளஸ் என்று சொல்லணும். ஆனா எப்படி வருகிறது? ஆங்கிலத்தில் வார்த்தை கிராஸ் வருகிறது, ஆனால் சிம்பல் எப்படி இருக்கு? பிளஸ் கூட்டலாக இருக்குது. ஆனால் கணித பிரகாரம் பார்த்தோம்னா கிராஸ் என்று சொன்னா இதைத்தான் கிராஸ் என்று சொல்லுவார்கள். இதுவல்ல, இது பிளஸ். ஆனால் இங்கே சிலுவை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கிராஸ் என்று சொன்ன கடந்து போகிற ஒரு அடையாளத்தை நாம் அடையாளப்படுத்தி இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. எதை கடக்க வேண்டும்?
இருக்கலாம், மிக ஆழமாக இருக்கலாம், தண்ணீர் கரைபுரண்டு ஓடலாம். ஆனால் இந்த பாலத்தின் இந்த ஆற்றின் ஒரு கரையிலே வந்தவன் மறுகரைக்கு போக வேண்டும் என்று சொன்னான். அங்கே ஒரு பாலம் வைக்கப்படவில்லை. எல்லாரும் என்ன பண்ணுவான்? அந்த ஆற்றுக்குள்ளே மனிதன் மூழ்கி போவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படியே சிலுவையில் அந்த காட்சியை படுக்கையாக நாம் போட்டோம் என்று சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு பாலத்தை அதை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு பாலமாகவே அந்த சிம்பல் அமைகிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு அப்படியே தரையிலே சிலுவையோடு படுத்து கிடக்கிறார். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்? ஒரு ஆறு கைகள்ல இருக்கு, பாலமாக அது கடந்து போகுது. இந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்று சொன்ன இந்த பாலத்தின் வழியாக கடந்து போகும்போது அவர் நினைக்கிற இடத்தை போய் சேர முடியும். எதற்கரை அக்கறையிலே போக வேண்டும் என்று சொன்னால் பாலத்தை கடக்க வேண்டும். ஆற்றுக்கு ஆறுகளை மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளிலே சில இடங்களிலே ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்தை நாம் கிராஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அங்கே பாலங்கள் வைக்கப்படுகிறது. மரத்தில் வைத்திருப்பார்கள், இரும்பு பாலங்கள் வைத்திருப்பார்கள், விதவிதமாக வார்க்கப்பட்ட பாலங்கள் காணப்படலாம். இந்த பாலம் என்று சொல்லக்கூடிய சிலுவை தியானிக்கிற நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த உலக வாழ்விலே நமக்கு காணப்படக்கூடிய சோதனைகள் யோர்தான் போல பிரவாகித்து வரலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். யோசுவாவின் மூலமாக நடத்தப்படுகிறார்கள். என்னாகும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யோர்தான் ஆரம்ப காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். இப்பொழுது கானான் தேசத்துக்கு போக வேண்டிய ஜனங்கள் யோர்தான் பக்கத்தில் வந்தவுடனே அவர்கள் போக முடியாதபடி யோர்தான் குறுக்கிடுகிறது. அப்படிதானே மனித வாழ்வும் அப்படித்தான். பரலோக ராஜ்யத்துக்காக போகும்படியாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே சோதனைகளாகிய யோர்தான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது நாம் சோதனைக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்கு அதிலிருந்து மீள வழி தெரியாது. ஆனால் இந்த உலக மனிதனானவன் அந்த சோதனைக்குள்ளே போய் மூழ்கி போகிறான். ஒரு சிலர் தான் அதிலிருந்து கரையோடு வெளியே வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பாலத்தின் மணியாக அவர் வைத்திருக்கிற அந்த பாலத்திலே ஏறுகிறவன் இந்த சோதனையை விட்டு வெளியே வந்துவிட முடியும். சொல்லுங்க, இயேசு சோதனைகளை ஜெயித்தவர். அவர்தான் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு போகிறோம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தபடியினால் தன்னுடைய சரீரத்தை சிலுவையாக ஒப்புக் கொடுத்து பாவிகள் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் மறுபடியும் சேரும்படியான வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். திருச்சபையானது சோதனை நேரங்களிலே கடப்பதற்காக சிலுவையில் அந்த புயங்கள் வைக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் சோதனை நேரங்களிலே ஆண்டவருடைய சிலுவையை அதன் மேல் ஒற்றி போகிறார்களோ அவர்கள் அக்கறையை கண்டிப்பாக அடைந்து விட முடியும். ஆனால் யார் யாரெல்லாம் சோதனை கண்டு சோர்ந்து போகிறார்களோ நம்முடைய வாழ்விலே அவர் அக்கறை படுவதில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில் சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. எழுப்பி போக முடியாதபடி இனிமேல் அடுத்த அடி எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்கிருந்து வார்த்தை வருகிறது? சிலுவை நாதர் இயேசுவுடைய அந்த காயங்கள் நம்மை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக இழுத்துக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். நாம் மிக முக்கியமாக சிலுவை தியானிக்கும் போது பார்த்தேன், சிலுவை என்று சொல்லக்கூடிய பாலத்தை ஒருவர் கடந்து அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொன்ன அவன் சோதனையை கடக்க வேண்டும். சரிதான், இது வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடி பார்த்தேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட வாசிக்க முடியுமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கடவுளுடைய சூழ்நிலையை இங்கே நாம் பார்க்க வேண்டும். உலகத்திலே பாவிகளாய் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது தண்டிக்கப்பட்டு இயேசுவோடு கூட சிலுவையிலே அறைய
அக்கறையா இக்கரையா ஒன்றும் தெரியவில்லை. 2 திருடர்களிலே ஒருவன் அவன் பார்த்து சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் சிலுவை வெட்டி இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறான். ஒருவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தீமையானது ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிற வார்த்தை இங்கே பாருங்க, இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்துக் கொள். அவனுக்கு தெரிந்தது இந்த மரணத்துக்கு பின்பாக அக்கறையிலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஒரு கள்ளனுக்கு அந்த எண்ணமே இல்லை, உலகத்தோடு அவனுடைய வாழ்வு முடிந்து போகிறது. ஒரு கள்ளனுக்கு என்ன தெரிந்தது? அக்கறையில ஒரு வாழ்வு இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் சொல்லுகிறான், இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். இயேசுவை ஒரு பாலமாக அவன் பயன்படுத்தினான். அவனுடைய சூழ்நிலை அவன் பார்க்கவில்லை. தான் பாவி, தான் ஒரு கள்ளன், இந்த நியாயப்படி தண்டிக்கப்படுகிறவனுக்கு சிலுவை எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்தது என்று பாருங்கள். அவனுக்கு இயேசு சிலுவை, இயேசு சீடரை பார்த்து சொல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னோடு இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிதாவிடத்தில் வரணும்னா ஒரு வழி வேண்டும், அதற்கு ஒரு பாலம் வேண்டும். யார்? இயேசு பாலமாக வெளிப்பட்டபடியினாலே இந்த கள்ளனுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். எப்படிப்பட்ட விடுதலை தெரியுதா? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவியாய் வாழ்கிறவன், திருடனாய் வாழ்ந்தவன், கள்ளனாக வாழ்ந்தவனுக்கு இயேசுவாகிய பாலம், அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, பரதீசை அனுபவிக்கும்படியாக ஒரு வழி திறக்கப்பட்டது. இயேசுவின் சிலுவை அதை செய்தது. சிலுவை ஒரு பாலம், சிலுவை பாவிக்கு புகலிடம், பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவியே, இயேசு பாவியை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பான். பாடம், இயேசு அவர் தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி மனிதன் கடக்க முடியாத ஆற்றின் மேலே படுத்துக் கொண்டு சொல்லுகிறார், நான் பாலமாயிருக்கிறேன். எதற்கு பாலம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக ஒரு பாலமாக இயேசு அங்கே நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு சகோதரனே, பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறவனே, வேதனையோடு சுற்றிக் கொண்டிருக்கிறவனே, எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, இனி வாழ்வில் எனக்கு ஜீவன் இல்லை, என் வாழ்வு முடிந்து போயிற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சிலுவையாகிய பாலம் உன் சோதனையை கடந்து உனக்கு நித்திய ராஜ்யத்தை காட்டும்படியாக இன்றைக்கு உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நீ இயேசுவாகிய பாலத்தின் மேல் ஏறி கடந்து போகும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வாழ்நாளை எல்லாம் வீணாக
நியமிக்கப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக யோவான் 19:28 சிலுவையாகிய பாலம் அது எதை செய்கிறது என்பதை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருவாராக. வாசிக்கலாம். யோவான் 19:28. அதன் பின்பு இயேசு அறிந்து யோவான் 19:28 இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் மகன். அந்த சீடனை பார்த்து இயேசு சொன்னார், இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். சூழ்நிலை என்ன? இயேசு சிலுவையில் அறையும்படியாக கொண்டு வரப்படுகிறார். எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறார்கள். இங்கே இயேசுவின் தாயும் அங்கே வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிலுவையிலே தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கும்படியாக வந்திருக்கிற இயேசு இப்பொழுது ஆகாயத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தன் தாயை பார்க்கிறார். வறுமையாக இருக்கிற தன்னுடைய தாயை பார்க்கிறார். தன்னுடைய தாயை சரியான உள்ளத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினவராய் சொல்லுகிறார். சிறியே, இதோ உன் மகன். அந்த சீடனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். வசனம் சொல்லுகிறது, அந்நேரத்திலே சீடன் அந்த தாயை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கை இழந்து போய் இனி இந்த வாழ்வில் எனக்கு நன்மை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த மரியாளுக்கு இயேசு சிலுவையிலிருந்து ஒரு பாதையை திறந்து கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். இயேசு சிலுவையிலே தொங்கினபடியினாலே இயேசு தன் தாய்க்கு ஒரு பாடத்தை உருவாக்கி வைத்து தன் போகும் முன்பாக இன்னொருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாழ்விலே இனிமேல் ஒன்றுமில்லை, நம்பிக்கையற்று இனிமேல் யார் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்ன அந்த தாய்க்கு சிலுவை ஒரு பாதையை பாலம் வைத்துக் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். சோதனை ஜெயிக்க முடியாதபடி கிடந்த அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் மர்மையை காட்டினார். நம்பிக்கையற்று போன தன் தாய்க்கு அவர் ஒரு பாதையை காட்டி சிலுவையிலே ஒரு பாதையை காட்டி கடந்து போகும்படியான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். மூன்றாவதாக கொலோசியர் 2:12 வாசிக்கலாம். 2:12 ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அதிலே அவரை மரித்தோர் எழுப்பின விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிருந்து இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இரண்டு முக்கியமான காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. சிலுவையிலே இயேசு ஆணியடிக்கிறார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்கள் வழக்குகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பட்டனுக்குள்ளாக வைக்கப்பட்டு அது எடுக்க முடியாதபடி மூடி கிடக்கிறது. பகைவர்கள் எதிராளிகளுடைய வழக்குகள் உங்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் பணங்கள், உங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வழக்குகளுக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வழக்குகளை அந்த கட்டுகளுக்குடன் எடுத்து அதை சிலுவையிலே அடித்து அதன் மேல் வெற்றி சிறந்தவராய் இந்த வழக்கு முடிந்தது என்று சொல்லி ஜெயம் பெற்றவராக சொல்லுவதாக கொலோசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். வழக்குகளிலே சிக்கி வெளியே வர முடியாதபடி
சொல்லி அதற்கு முடிவு உண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட எந்த கடனும், சிலுவையில் அறையப்பட்ட யாரும் அதற்கு பின்னால் வேலை செய்ய முடியாது. கிறிஸ்துவனை விட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆயினும் இனி அல்ல நானே, நான் அல்ல, அவரோடு நான் பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்திய சபைக்கு தன்னுடைய நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். சிலுவையிலே உங்கள் வழக்கு ஆணியடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவராகிய இயேசுவாகிய சிலுவையை பற்றி கொண்டு அந்த பாலத்தை கடந்து போகும்படியாக நீங்கள் வர வேண்டும். இந்த வழக்காகிய சோதனை, நீங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கிற சோதனையாகிய வழக்கு உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்று சொன்னார். இயேசுவாகிய சிலுவையிலே வர வேண்டும். சிலுவை என்பது அது வெற்றியின் சின்னம். சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் அல்ல. சிலுவை என்பது பரிகாசத்தின் சின்னம் அல்ல. சிலுவை என்பது அதை தேடி வருகிறவனுக்கு வெற்றியின் சின்னம். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே உங்கள் வாழ்விலே சோதனை, கடனாகிய சோதனை, வாழ்விலே துக்கமாகிய சோதனை, வேதனையாகிய சோதனை, இவைகளை கடந்து வர முடியாதபடி இருக்கிற அன்பு சகோதரனை, சிலுவையை தேடி வா. உன்னுடைய வாழ்விலே இனி நம்பிக்கை எல்லாம் முடிந்து போயிற்று, இதோடு முடிந்து போயிற்று என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உனக்கு நம்பிக்கை தரும்படியாக நீ சிலுவையில்லை ஓடி வர வேண்டும். உடைய வழக்குகளிலே நீ இன்னும் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. வருடக்கணக்காக என்னுடைய வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொய் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேர்மையான வழக்குகள் அல்ல, பொய்யாய் வழக்குகளை போட்டு உங்களை நீதிமன்றங்களுக்கு நேராக இழுத்து உங்கள் வாழ்வை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்குகளுக்கு மற்றும் பிழை வைக்கும்படியாக ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆண்டவரே, இந்த வழக்குகள் எனக்கு விடுதலை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியவில்லை, நான் என் பக்கம் திரும்பினாலும் என் வழக்கு எனக்கு யாரிடத்திலே சொல்வதற்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? யாரிடத்திலே புலம்புவது என்று சொல்ல தெரியவில்லை, என் வழக்குகளை யாரிடத்திலே சொல்வதென்று தெரியவில்லை, என் பிரச்சனைகளை யாரிடத்திலே போய் சொல்வதென்று தெரியவில்லை. என்னங்கிறாய்க்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே அவர் ஆணியடிக்கப்பட்டவராக உனக்காக ஜெயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவரிடத்திலே நீ சொல்லும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உடைய வழக்கு அது மூடி வைக்கப்படக்கூடாது, அது சிலுவையிலே வர வேண்டும். நீ இயேசுவிலே வர வேண்டும், அவருடைய சிலுவையிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் உன் வழக்குக்கு தீர்வு வரும். சகோதரனே, நீ உலக மனிதனோடு, உலகத்தின் நீதிபதிகளோடு, உலக நியாயாசனங்களிலே உட்காரும்படியாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத மனிதர்களை உன்னை விட்டு நீக்கி போடும்படியாக சிலுவையின் பாலத்திலே, சிலுவையாக பாலத்திலே நீ ஏறி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தாபந்தமாக அழைக்கிறார். சிலுவையிலே உனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஜெயத்தை அனுபவிக்க வேண்டும். சகோதரனே, அக்கறைப்பட வேண்டும். நீ வாழ்விலே நம்பிக்கை வர வேண்டும். உன் வழக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். அது சிலுவையில் மாத்திரம்தான் இருக்கிறது. நீ எதையாவது செய்து இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறலாம் என்று நினைப்பதை காட்டிலும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆண்டவரே, சிலுவையிலே வருகிறேன், உங்களுடைய சிலுவையிலே வருகிறேன் என்று உங்களுடைய சிலுவையிலே வருவாய் என்று சொன்னான். உன் வழக்குகளை ஆண்டவர் எடுத்து அதை சிலுவையின் மேல் ஆணியடித்து உனக்கு விடுதலை தரும்படியாக, உனக்கு வெற்றி தரும்படியாக ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் உன்னை பார்த்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சிலுவையில்லை ஓடிவா சகோதரனே, வாழ்நாளையெல்லாம் வருத்தத்தோடு எழுப்புவோம். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிலும் உறவினர், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிலும் உறவினர், கொடுவிட்டு ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே அந்த ஆண்டவர்
பாவிகளாகிய மனிதர்களையும் ஏற்றுக்கொண்ட எங்கள் ஆண்டவர் சிலுவையில் என்று கூட ஒரு பாவியை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் வந்த மரியாளுக்கு இதோ உடைய மகன் என்று நம்பிக்கையை காட்டினீர். வழக்குகளே சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலே காணப்படுகிற வழக்குகளில் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்புவீராக. வீடுகளுக்கு போவதாலையா உடைய பாதுகாப்பும் உடைய சமாதானம் எங்கள் பிள்ளைகள் வைக்கப்படுவதாக. இந்த நாளிலே உடைய வார்த்தையை வெளியிடப்பட்டு கேட்டுக்கொள்வது யாராக இருந்தாலும் உடைய வாழ்விலே கற்பரோட வளர்ச்சி உண்டாக்குவீராக. சிலுவையை தேடி வந்து உடைய திருச்சபையை வந்து உம்மை ஆராதித்து உம்மை கொண்டு கொண்டு தன் வாழ்விலே இந்த பிரச்சனைகளை ஒருபடியாக இருக்கிறவர்கள் உமக்காக மனம் வந்து காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். கை பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடும். பொருளாதாரத்தில் கூட இருக்கிறார். கதாவின் ஆசீர்வாதத்தை தரும். அதனுடைய வேதனை கூட்டி விடாது சொன்னார்த்தின் பிரகாரம் வேதனையில்லாத ஆசீர்வாதம் என்னுடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாக இருக்கும்படியாக இருக்கிறோம். அற்புதமான கரங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். கதாவே, எங்கள் வீடுகளுக்குள்ளே நேரத்தில் சென்றார்கள் ஒரு வீடுகளுக்குள்ள வராத முடியும். அடிக்கப்பட்ட வாசல்களுக்கான விசுவாசத்தோடு பூசுகிறோம். இரவு நேரத்தில் வீடுகளில் சமாதானம் உருவாகட்டும் ஆண்டவரே. நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரை பாடும் சொன்ன வார்த்தை பிரதானம் என்ற பிள்ளைகளை வாழ்வில் கம்பீரம் உருவாகட்டும் ஆண்டவரே. சற்று பலவீனங்களை கொண்டு வரக்கூடாதையா. உங்களுடைய பலமை தமிழ் பிள்ளைகளை ஆளுகை செய்ய ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனங்கள் மாறி கதாவே சுகமாய் சமாதானம் அதிகாலை தங்கள் வேலைகளை கொடுக்கும்படியாக இருக்கிறவைதான் இந்த பகுதி முழுவதும் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். இரவு நேரத்தில் அதிகாரிகள் கிரியை செய்யாதபடி கருத்து பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். சதா காலங்களிலும் இருப்பதாக.